ஹாய் காய்ஸ், வணக்கம்ல மாப்பிள. எலான் மஸ்கில் ஆரம்பிச்சு அரபு நாட்டு ஷேக் வரைக்கும் எல்லாரும் இந்தியாவை பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. That one telephone call from Mr. Modi to both Israel and Iran to stop. Well, I'm actually incredibly excited about the future of India. I think India has more promise than any large country in the world. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? அவங்க என்னதான் சொன்னாலும் ஈரானை இந்தியா சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அடிமையான இந்தியா, தலை குனிந்த இந்தியா, வீக்கான இந்தியா, கூனி குறுகிய இந்தியா அப்படின்னு வெரைட்டியாக வீடியோ போட்டுட்டு ஒருத்தர் மட்டும் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நம்ம உலக அளவுல எந்த அளவுக்கு வீக்கா இருக்கோம், எந்த அளவுக்கு வீக்கா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, நம்ம மானமே கப்பலேறிட்டு இருக்கு உலக அளவுல. உலக அளவுல நம்ம கூனி குறுக வேண்டிய ஒரு நிலைமை. we are compromised. உலக அளவுலயே இது வந்து ஒரு மிகப்பெரிய தலை குனிவு தான். எலவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம உசைன் ப்ரோ செட் இல்லை, நம்ம உசைன் ப்ரோ ஒப்பாரிகள். அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உசைன் ப்ரோவோட இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு வாங்களேன். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி ஒரு மண்டியிடாத மாவீரர், த மேன் ஹூ ரிஃப்யூஸ் டு பெண்ட் த நீ அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு. போஸ்ட்டுக்கு யாரோ ஒருத்தர் நெகட்டிவா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சம்பந்தமே இல்லாம இவர் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருன்னு நீங்களே பாருங்களேன். புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. பிரைம் மினிஸ்டருடைய அஃபிஷியல் ஐடியை டேக் பண்ணி வேணும்னா இந்த டான்ஸ் ஆட சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. இல்லை, எனக்கு புரியல. ஈரானுடைய அதிபர் உங்களுக்கு மண்டியிடாத மாவீரர், ஆனால் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இது? இது கூட பரவாயில்ல. அண்ணன் போன மாசம் ஏதோ ஒரு ஒப்பாரி வச்சார்ல, அது என்ன ஒப்பாரி? அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபாரின்ல இருந்து நாங்க அண்டர் ஏஜ் குழந்தைங்களையும் பெண்களையும் ஃபிளைட் மூலியமா கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வழியில நாமளும் சப்ளையர்ஸா? ஏய், வாயை முன்னேந்து போட, எதாசியமா பேசிட்டு போற. எப்ஸ்டீன் மேட்டரில் இந்தியாவை கோர்த்து விட்டு சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஏதோ நாம் சப்ளை பண்ண மாதிரி ஓவராக பொங்க வச்சார். ஆனால் 13 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கலான்னு சட்டம் போட்ட இந்த கமேனி இவருக்கு மண்டியிடாத மாவீரராமா. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. சின்ன பிள்ளைங்களை தப்பாக பயன்படுத்தின எப்ஸ்டீன் அயோக்கியன். அதையே சட்டமாக்கி அஃபீஷியலாக அனுமதி கொடுத்த இந்த கமேனி மட்டும் எப்படி உங்களுக்கு மாவீரன் ஆனார்? அதுவும் கமேனியை பத்தி பேசும்போது அண்ணன் எவ்வளவு பவ்யமா பேசுறாருன்னு பாருங்களேன். சுப்ரீம் லீடர் இப்போ மறைந்த ஹஜ்ரத் ஆயத்தொல்லா. அவர் பேரு அலி உசைன் கமேனி. அப்படி மரியாதை இல்லாம பேரை சொல்ல மாட்டாராமா. அப்படியே பவ்யமா ஹஸ்ரத் அயத்துல்லான்னு தான் சொல்லுவாராமா. அதாவது மாட்சிமை தாங்கிய கண்ணியமிகு உயர் தலைவர்னு தான் சொல்லுவார். ஆடை சுதந்திரம் வேணும்னு கேட்ட பொண்ணுங்களை போட்டு தள்ளுது. ஆண்கள் எப்போ வேணால் டைவர்ஸ் வாங்கிக்கலாம், பொண்ணுங்க டைவர்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் ப்ராப்பர் ரீசன் வேணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தவர். 13 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கலான்னு சட்டம் போட்டவர். உங்களுக்கு மண்டியிடாத மாவீரன், மாட்சிமை தாங்கியவர், கண்ணியமிகு உயர் தலைவர். என்ன அடி! ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றானே என்ன அடி. பெட்டக்ஸ்ல பத்த வச்சு விட்டோம்னா அது பத்த வச்சவனை விட்டுட்டு பார்க்குறவனையெல்லாம் கடிச்சுக்கிட்டு ஓடுமாமா. அந்த மாதிரி இவர் எந்த மேட்டருக்கு யாரை கோத்து விடுறாருன்னு நீங்களே பாருங்களேன். விஷயம் ரீசெண்டா நடந்து நம்ம மானமே கப்பலேறிட்டு இருக்கு உலக அளவுல. இந்த ஷிப்பை ஒரு யூஎஸ் சப்மரீன் மூழ்கடிச்சிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரச்சனையில எங்களை உள்ள கொண்டு வராது. நல்லாதானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. ஈரானுடைய கப்பலை அமெரிக்கா மூழ்கடிச்சதுக்கு நாம குரல் கொடுக்கலையாமா. அதனால இந்தியாவுடைய மானம் கப்பலேறுதாமா. தெருவில் போகும்போது உங்க அப்பா என்கிட்ட செருப்படி வாங்கினா எங்க அப்பா எதுக்கு அதுக்கு அசிங்க பண்ணோம்? ஈரானுடைய கப்பலை அமெரிக்கா அடிச்சது சர்வதேச கடல் எல்லையில வச்சு அடிச்சிருக்கானுங்க. அதுக்கு இந்தியாவுடைய மானம் ஏன் கப்பல் ஏற போகுது? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். சொல்றதையும் சொல்லிட்டு அதை எவ்வளவு அழகா ஜஸ்டிஃபை பண்றாருன்னு பாருங்களேன். நாம ஒருத்தங்களை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒரு பேசிக் மனிதாபிமான அளவுல என்னாச்சு ஏதாச்சு நம்ம பதறி போவோம். இதுதான் ஒரு பேசிக் ஹியூமன் நேச்சர். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு
தெளிவா நடந்துக்குவாங்க. உங்க வீட்டுக்கு வந்துட்டு போன விருந்தாளிக்கு போகும்போது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? ரொம்ப அழாத, நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, அடிதடி. எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனவன் ரோட்ல போய் அவங்ககிட்டயே வாங்கி கட்டிக்கிட்டா அதுக்கு நாங்க ஏன் தெருவில் இறங்கி சண்டை போடணும்? அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. அதுவும் இந்தியன் ஓஷன் இஸ் நாட் ஏ ஓஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாமா. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரச்சனையில எங்களை உள்ள கொண்டு வராதீங்க, இந்தியன் ஓஷன் இஸ் நாட் ஓஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உசைனுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாரா? அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கக்கூடிய கடலுக்கு இந்திய பெருங்கடல் தான் பேரு. அதுக்காக அது மொத்தமும் இந்தியாவுடைய பெருங்கடல்னு அர்த்தம் கிடையாது. 12 நாட்டிகல்ஸ் தான் நம்மளுது, மற்றது எல்லாமே ப்ளூ வாட்டர் ஏரியா, சர்வதேச கடல் எல்லைன்னு சொல்லுவாங்க. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்க. அதுவும் ஈரானுடைய கப்பலை அமெரிக்கா எங்க வச்சு அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத மேப்ல போட்டு லொகேஷனை காட்டுறேன், நீங்களே பார்த்துட்டு இதுல இந்தியாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்களேன். பாத்தீங்களா, இதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? இலங்கைக்கு கீழே எவனாவது இலவ கூட்டினா அதுக்கு நாங்க ஏன்டா ஒப்பாரி வைக்கணும்? அங்கிட்டு போய் பண்றா நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. ஆனா இது கூட பரவாயில்ல, தலைவன் திமிரா இதுக்கு ஒரு வார்த்தை விட்டுருக்காரு பாருங்க. அப்புறம் என்ன இந்தியா இஸ் தி நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஃபார் இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்றீங்க. இந்தியன் ஓஷனுக்கு இந்தியா தான் காவல்னு என்ன இதுக்கு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் நேவியையும் பிஎம்ஓ இந்தியாவுடைய அபிஷியல் அக்கௌண்ட்டையும் போட்டு திட்டி இருக்கிறார். உட்டனா தலை துண்டாய் உருண்டு போயிடும். சரிங்க சார். இரு, என்னன்னு திட்டினாரு? அப்புறம் என்னத்துக்கு கூசுற மாதிரி உன் கபாலத்தை வச்சுக்கிட்டு இந்தியன் நேவியை பார்த்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உனக்கு தேவைதானா? அடுத்ததா அழுவறதுக்கு பாயிண்ட் கிடைக்காம ஒரு அறுந்து போன ரீல அள்ளிக்கிட்டு வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டாங்க. as a sovereign country நம்ம மத்த நாட்டை அட்டாக் பண்றதுக்கு நம்மளுடைய பேஸ என்னைக்குமே தர மாட்டோம். ஆனா இந்த US ஈரான் வார்ல நம்ம USAக்கு பேஸ ப்ரொவைட் பண்ண நான் சொல்லல. இந்தியாவுடைய பேஸை பயன்படுத்தி தான் ஈரானை அமெரிக்கா அட்டாக் பண்றாங்களாமா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இப்படி உருட்டி விட்டது கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு ஆதாரம் ஒண்ணு காட்டி இருக்கிறாரு பாருங்க. நான் சொல்லல, இந்த கிளிப்பை பாருங்க. Our bases have been destroyed. Our harbor. உள்ளூர் உதயா டிவியில உட்காந்து பேசுற மாதிரி யூஎஸ்ல யாராவது உட்காந்துக்கிட்டு பேசினா அதெல்லாம் ஒரு சோர்ஸா? தற்குறி. இதை ஃபேக் நியூஸ்னு கண்டுபிடிச்சி 11 நாள் ஆகுது. அது ஃபேக். ஒரு விஷயம் புரியல, பிரைம் மினிஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தையை கெட்ட வார்த்தையை ட்விஸ்ட் பண்றாரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இந்தியாவையும் பிரைம் மினிஸ்டரையும் கனெக்ட் பண்ணி ப்ரொபகண்டா பண்றாரு. இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட அஃபீஷியல் ஹேண்டில் டேக் பண்ணி கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கிறாரு. இதுக்கு மேல என்ன பண்ணா இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கண்ணை துறப்பீங்க? பண்ணி பயல புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. படிப்பறிவை பார்க்காம மத அடிப்படையில் மட்டும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த மாதிரி தான் உலக அளவுல நம்ம கூனி குறுக வேண்டிய ஒரு நிலைமை. படிப்பறிவு பார்க்காம மத அடிப்படையில் தலைவரை தேர்ந்தெடுத்ததால இந்தியா கூனி குறுகி நிக்குதாமா. ஆமா, உங்க ஆளுங்களை சப்போர்ட் பண்ணி எங்க ஆர்மி அனுப்பியிருந்தா இழிச்சுக்கிட்டு இருந்திருப்ப. அமெரிக்கா அங்க அடிச்சதுக்கு இங்க உட்காந்து அணைத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மத அரசியல் பத்தி பாடம் எடுக்கிற. வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன்.